அவர்களின் சிறை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறை தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, தொடர் பகுன் அவர்களே, என்னுடன் வருகை கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வேலுமணி, மூத்த தொடர்கள் சம்பத் உள்ளிட்ட தொடர்கள், திமுக நிர்வாகிகள், தாய்மார்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் கலந்துக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் பகுன் ஒரு 8-10 ஆண்டுகளாக எனக்கு பழக்கம். அவர்கள் நாடகங்கள், அவர்களது சிறு நூல்கள் எல்லாவற்றையும் நான் வாசித்திருக்கிறேன். இப்பொழுது கூட இதே இடத்தில் வேந்தளத்தில் தொடர் நல்லக்கண் அவர்களின் அவர் பெயரில் ஒரு நூல் நிலையம் இருக்கிறது. ஏராளமான நூல்களை ஆரம்பியை சந்திக்கிற போது அவர்கள் வழங்குவார்கள், நல்லக்கண் இவருக்கு வழங்குவார்கள். அவையெல்லாம் கண்டுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று பகுரனை கேட்டவுடன் உடனே நான் இசைந்து நம்முடைய சகோதரர் எங்கள் பகுதியில் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வருவீர்களா என்று நினைக்கிறேன். நான் அடுத்து சொன்னேன், இப்போ ஒரு கேள்வியே நீங்கள் கேட்கக்கூடாது. நல்லக்கண்ணுக்கு ஒரு நிகழ்வு என்று சொன்னால் அங்கே கம்யூனிஸ்ட் இல்லாமல் எப்படி இருக்கும்? சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருகிறார் என்று அவர் தயங்கி எப்படி சொன்னார். அதனால் என்ன, அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம், அரசியலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், நிலைப்பாடுகள் மாறுபடலாம். அன்றைக்கும் இன்றைக்கும் சொல்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தாவக போன்ற இயக்கங்கள் எல்லாம் ஜனநாயக இயக்கமாக தான் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் பார்க்கிறது என்பதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு ஒரே ஒரு பகைமுறை RSS, BJP. சமரசம் இல்லாமல் அரசியல் போர்க்களத்தில் அவர்களை வீழ்த்துவதற்கு நாங்கள் துணிக்கிறோம். இதை நாங்கள் அவர்கள் மீது கூட வெறுப்பு அரசியல் எங்களுக்கு, அவதூறு அரசியல் எங்களுக்கு, பண்பு தவறி அவர்களை பற்றி சிந்திப்பது கூட இல்லை. நாம் அரசியல் தான் பண்புகம், நாடாளுமன்ற ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி முறை அவர்கள் நெருக்கடிக்குள்ளாக்கிவிட்டார். எனவே அவர்களை வீழ்த்த துடிக்கிறோம். இதில் எங்களுக்கு திராவிட கழகத்துக்கும் கம்யூனிஸ்ட் பேரியக்கத்துக்கும் நீண்ட நெடுங்கால உணர்வு இருக்கிறது, கொள்கை உணர்வு இருக்கிறது. தந்தை பெரியாரை எப்படி கடந்து செல்ல முடியும்? டாக்டர் கலைஞரை எப்படி கடந்து செல்ல முடியும்? முன்னாள் முதல்வர் சகோதரர் ஸ்டாலின் அவர்களை எப்படி கடந்து செல்ல முடியும்? திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை எப்படி கடந்து செல்ல முடியும்? அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கங்களை திராவிட இயக்கங்கள் எப்படி கடந்து செல்ல முடியும்? ஒன்று ஒன்றால் நிரம்ப வேண்டும். இரண்டு மனிதர்களை வளர்க்கவே முடியாது. ஒன்று தந்தை பெரியார், இன்னொன்று டாக்டர் கலைஞர். கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் இந்த மனிதர்களை ஒருபோதும் நாங்கள் வளர்க்க மாட்டோம். பெரியார் சொன்னார், கருப்பு சிவப்பு கொடியே அதுக்கு விளக்கம் முடித்தார். கருப்பு இருள் இருக்கிறது, அறியாமல் இருக்கிறது, மூட நம்பிக்கை இருக்கிறது, ஜாதிய பாகுபாடு இருக்கிறது. இது வீழ வேண்டும் என்று சொன்னார். ரத்தம் சிந்தி நாம் பாடுபட்டால் இது வீழ்ந்தவுடன் கருப்பை இயல்பையே வளைந்து விடும். இந்த கொடி முழுவதும் சிவப்பாகவே இருக்கும், அது உலகம் முழுவதும் பறக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இவரை நாங்கள் எப்படி கடந்து சொல்வோம்? இதை சொல்லி முடிக்கிறேன். அது போன்று டாக்டர் கலைஞர். சோவியத் யூனியன் வீழ்ந்தது. அன்றைக்கு இருந்த பிரபலமான தலைவர், பெயர் சொல்வதை தவறு என்று நினைக்கிறேன், நீங்கள் அனுமதிக்க வேண்டும், சகோதரி ஜெயலலிதா. அந்த அம்மையார் மாண்புமிகு அந்த அம்மையார் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினார். வீழ்ந்தது கம்யூனிசம் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அத்தோடு முடிந்தது என்று அவர் எழுதினார். எனக்கு பேர் அதிர்ச்சி. இதுபோல் குரல் அமெரிக்காவிலிருந்து வரமல்லவா, தமிழ் மொழியிலிருந்து வருகிறது என்று நாங்கள் எல்லாம் அப்போது அதிர்ந்தோம். அதை படித்து ஒரு நாள் 2-3 தினங்கள் கழித்து ஒரு கட்டுரை போல சொல்லி வருகிறது. வீழ்ந்தது கம்யூனிசம் அல்ல, அது தற்காலிக வீழ்ச்சி, அது மீண்டும் உலகை வெல்லும் என்று டாக்டர் கலைஞர் எழுதினார். இதெல்லாம் எப்படி நாங்கள் கடந்து செல்ல முடியும்? திராவிட இயக்கத்தின் கொள்கை அடிப்படையில் சமதர்மம் தானே, இடது பக்கம் தானே. நாடும் உலகமும் இடது பக்கம் தான் சென்றாக வேண்டும். அதுதான் பகுத்தறிவின் இலக்கு, சுயமரியாதை இலக்கு, பொது உடைமையின் இலக்கு. நான் இதை ஒன்று சொல்லை பிடிக்கிறேனா? இப்பொழுது கூட அவர் வருகிறவர்கள் தந்தை எப்படி இருக்கிறார் என்று கேட்டேன். எப்பொழுதும் என்னால் திமுக அதிமுக முகம் பார்க்க முடியும். எங்கள் பொது வாழ்வில் கண்ணியமற்ற ஒரு சொல் குறித்து நீங்கள் பார்த்திருக்க முடியாது. கண்ணியமற்ற ஒரு எழுத்துக்களை நீங்கள் பார்த்திருக்க முடியாது. முன்னொன்று பேசுவது பின்னொன்று பேசுகிற அந்த சொல் கம்யூனிஸ்ட் வரலாற்றில் இல்லை.
எனவே எப்பொழுது முகம் பார்க்க முடியும், எப்பொழுது பேச முடியும். ஜனநாயக சக்திகள் நாட்டு நலனுக்காக இணைந்து பாடுபட முடியும், போராட முடியும். அந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நான் ஒன்றை சொல்ல நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நிலவுகிற இந்த சமூக நமக்கு உடன்பாடு இல்லை. இவ்வளவு புத்தகம் இருக்கிறது, படித்து அறிவில் சிறப்பு வீட்டிருக்கிறார். இந்த சமூக நமக்கு உடன்பாடு. இது முதலாளிகளின் சமூகம், முதலாளித்துவ சமூகம். 40 கோடி பேர் உழைப்பதை 4 பேர் தன் மடியில் வைத்திருக்கிறார். அது தேசத்தின் மடியில் அமர வேண்டும் என்ற இதான் கொள்கை சண்டை நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. நிலவுகிற இந்த முதலாளித்துவ சமூக நமக்கு உடன்பாடு இல்லை என்பதை விளையாட்டு வீரர்களே நிரூபித்திருக்கிறார். ஸ்பெயின் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை சாதாரணமானதல்ல. ஸ்பெயின் தேச கொடியை ஏதுவதற்கு மாறாக அவர்கள் பாலஸ்தீனத்தில் விடுதலை கொடியை ஏந்தி உலகுக்கு ஒரு புதிய செய்தியை சொல்லியிருக்கிறார். எனவே உலகமே இடது பக்கம் திரும்புகிறது, இடது சிந்தனையால் நிரப்புகிறது. நாட்டை நம் காலத்திலேயே தமிழ் மண்ணை, இந்திய மண்ணை இடது பக்கம் திரும்புகிற அந்த மகத்தான பணியில், அந்த அரசியல் போரில் எப்பொழுதும் ஜனநாயக சக்திகளுடன், திமுக போன்ற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து பாடுபடுவதற்கு கம்யூனிஸ்ட் பேரியக்கம் தயாராக இருக்கிறது. இந்த நல்ல நிகழ்வு ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவரும், பகுன் போன்ற தோழர்கள், அதனுடைய கலைஞர்கள், நல்ல புத்தகத்தை வெளியிட்டிருந்த தோழர்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில கோவில் சார்பில் இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. முத்தமிழறிஞர் கலைஞரை நான் சிறுவனாக இருக்கும் பொழுது மதுரை கோபுரத்தில் பிரச்சாரம் நடக்கும்போது இடுப்பில் தூக்கி வச்சு இவர்தான் கலைஞர் என்று காட்டியவர் என் அம்மாச்சி. எங்க அம்மாச்சி செய்தித்தாள் எல்லாம் படிக்க தெரியாது. யாராச்சும் படிக்கிறத சொல்லி கேட்பாங்க, ரேடியோ கேட்பாங்க, ஏதாச்சும் டிவிகள்ல பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்க தலைமுறையில யாரையுமே அந்த வேலை பார்க்க விடல. அவ்வளவு சமத்துவம், அவ்வளவு பொது உடைமை. பெரியார், அண்ணா, கலைஞர், தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றத சொல்லி கொடுத்தவர் எங்க அம்மாச்சி. ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு அந்த கருவாடை பிச்சு வெங்காயத்தை நறுக்கிறதுக்குள்ள அது எப்படி கிளீன் பண்ணணும், எப்படி பரிமாறணும், சமத்துவத்தை சொல்லி கொடுத்தது எங்க அம்மாச்சி. அதனாலதான் இன்னைக்கு அந்த நாடகங்களை அசுரகீதம் என்ற நாடகத்தை இயக்குவதற்கு என்னை தயார் செய்தது என் அம்மாச்சி என்பதை இந்த மேடையில் நான் பெருமையாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். அதான் நான் வந்து போய் கேட்டதோட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த கேள்வியும், நான் பெருமைக்கெல்லாம் சொல்லல, ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லல, எந்த கேள்வியுமே கேட்கல. நீங்களே தேதி கொடுங்க அப்படின்னு. இன்னும் திடீர்னு ஒரு தலைவர் நீங்களே தேதி கொடுங்க, 3 தேதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. தேதி கொடுத்தா நேரமும் நீங்களே சொல்லுங்க. நாங்கள் மிகவும் ரொம்ப வியப்புல இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் எங்களுக்கு பார்த்துருக்கிறோம், செய்திகள்ல பார்த்துருக்கிறோம், நேர்ல பழகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கல. ஆனா நாங்க உண்மையா வேலை செஞ்சதுனால கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்கள் உழைப்பு இத்தனை தலைவர்களை நெருங்க வைக்கிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் எங்க அம்மாச்சி தான். இவ்வளோ கூட்டம், நிறைய டெய்லி ஒரு 5 நாளா வந்து போலீஸ் என்ன, உங்களுக்கு உள்நோக்கம் என்ன, நீங்க வந்து கம்யூனிஸ்டுகளையும் கூப்பிட்டுருக்கீங்க, திமுக இவங்களையும் கூப்பிட்டுருக்கீங்க, வேற எதுவும் பேச்சுவார்த்தை தனியா உள்ள நடக்குதா அப்படின்லாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவரை மரியாதை செய்யறதுக்காக தமிழ்நாட்டிலேயே முதல் சிலை நம்ம வட சென்னையில வண்ணாரப்பேட்டையில நம்ம இடத்துல திறந்துருக்கிறோம். அவ்வளவுதான். நிறைய அரசியல் சக்திகளை, நிறைய ஆளுமைகளை நாங்க ஒருங்கிணைக்க பார்த்தோம். இந்த தேதியில அது ஒருங்கிணைக்க முடியல. அவ்வளவுதான் உண்மையை தவிர எந்த உள்நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. மிகவும் அழுத்தத்துடன் ஒரு பெரிய மனிதருக்காக அவருடன் பழகிய அந்த நினைவு இன்றும் எங்களுக்கு இருக்கிறது. அதனாலதான் நாங்கள் எளிமையாக இருக்கிறதுக்கும் மக்கள் அணுகிறதுக்கும் பெரிய படிப்பனை ஐயா நல்லக்கண்ண அவர்களிடம் கற்றுக்கொண்டோம். இதற்கு இறுதி உரையாக, வாழ்த்துறையாக, தலைமை உரையாக தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு வந்து திமுக அவர் இளைஞரணி செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் எத்தனை இளைஞர்கள் வந்து அவர் உருவாக்கி இருக்காரு, வேலை செஞ்சிருக்காருன்றதான் நாங்க கண்கூட அங்க ஒவ்வொரு வரையும் ஒத்திக்கி போறப்ப நாங்க பார்த்துட்டு இருப்போம். தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி சட்டமன்ற தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களை அன்போடு பேசுவதற்கு இந்த மேடைக்கு நாங்கள்